குட் மார்னிங் சார். என்ன சார், எப்படி நம்ம நடிப்பு? சூப்பர் மேடம், பிச்சு உதறிட்டீங்க. கொஞ்ச நாளா என்னடா இவன் ரொம்ப நிம்மதியா இருக்கானேன்னு பார்த்தேன். ஏன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு போயிடலாம். அதான் இவன் வீட்லயும் பிரச்சனையை கிளப்பணும்னு முடிவு பண்ணேன். நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க, அப்படியே கொண்டுட்டு போங்க. சார், அவரை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? அட போமா, எப்ப என் பொண்டாட்டிக்காரிட்ட பேசினாலும் இவனை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பா. இவனும் தங்கச்சி தங்கச்சிம்பா, அவளும் அண்ணன் அண்ணன்பா. ஆனா எனக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் இருக்கு. அத தீர்த்துக்கவே என்னால முடியல. அதனாலதான் இப்படி குட்டையை கிளப்பி விடுறேன். இங்க பாருமா, என்னாலதான் நீ இங்க வேலைக்கு சேர்ந்த அப்படிங்கிற விவரம் தெரிய வரக்கூடாது. கடைசி வரைக்கும் நீ நீயாவே இரு. இங்க பாரு, அந்த அனிதா கிட்ட மூட்டி விட்டுக்கிட்டே இரு. அந்த அனிதாவும் நிம்மதியா இருக்கக்கூடாது, இவனும் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சனியன் ஒரு நாள் என்ன அடிக்கிறதுக்கே கைய ஓங்கிட்டுனா பாத்துக்கைய. என்ன சார் சொல்றீங்க? உங்களை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குச்சா? ஆமாமா, அவ புருஷனை வீடு தேடி தேடி வந்திருந்தா. அப்ப நான் கொஞ்சம் அவகிட்ட பேசினேன். இந்த மாதிரிலாம் உன் புருஷனை சந்தேகப்படுறேன், நியாயமா அப்படி இப்படின்னு. அதுக்கு என்ன அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிட்டு இருந்துட்டா. அன்னையில இருந்து அவளை பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ அவ டென்ஷனை கூட்டிக்கிட்டே இரு. அவ ப்ரெஷர் வந்து மயக்கம் வந்து உளுந்து தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிக்காத குறைய நடமாடணும். அவளை நாம துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விடணும். சொல்லிட்டீங்கல்ல, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. நீ அடிக்கடி இங்க வந்து பேசாத, போய் வேலையை பாரு. நான் உனக்கு ஒரு மொபைல் கொடுத்துருந்தேனே, அதுல பேசிக்கலாம். சரிங்க சார். இங்க பாருமா, என் காரணத்தை கொண்டும் நான் தான் முன்னைய வேலைக்கு சேர்த்தேன்னு தெரியக்கூடாது. அத நீ காட்டிக்கவும் செய்யாத. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஓகேமா, போய் வேலையை பாரு. என்னடி இது? இப்பதானே வேற ட்ரெஸ் போட்டிருந்தேன், அதுக்குள்ளேயும் இது மாத்திட்டு வந்திருக்க. எங்க போய் எப்ப மாத்தின? அந்த அனிதா இப்ப இங்க வருவாளமே, அதை கேள்விப்பட்டேன். அந்த ட்ரெஸ்ஸு அவளை இதா தெரியல. அதான் ஹேண்ட்பேக்ல கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை அப்படியே மாத்திக்கிட்டேன். அடிப்பாவி, என்ன இந்த ஆஃபீஸை விட்டு திறத்தாம விடமாட்ட போல. ஒன்று இதுக்கு திறத்துது, அது வந்த உடனே என்கிட்ட தான் மழுக்கு நிற்கும். நீ எதையுமே கண்டுக்காம உன் வேலையை போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் எதுக்குடி? தேவையில்லாத பிரச்சனை. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு அதுகிட்ட எதுக்கு வம்பளக்கிற? அதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது. அது எல்லாம் காரணமாக தான். நீ அமைதியாக இரு, வேடிக்கையை மட்டும் பாரு. ஐயோ அம்மா, நீயாச்சு அந்த அனிதாவாச்சு, எனக்கு எதுக்கு வம்பு? என்னடி இது? மேடம் வந்தா குட் மார்னிங் சொல்லணும்னு தெரியாது? ஐயோ சாரி மேடம், நான் உங்களை கவனிக்கல. குட் மார்னிங் மேடம். நான் ஒன்றும் சொல்லலை, அந்த சிலுப்பட்டையை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நேராக வந்த உடனே என்கிட்ட வம்பளக்கணும்னு வந்து நிற்கிறீங்களா? இங்கே பாருங்க, எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவரு சார், அவருக்கு மட்டும் மரியாதை கொடுத்தா போதும். மரியாதையே யாரும் கேட்டு வாங்க மாட்டாங்க. உங்களுக்கே அது அசிங்கமாக தெரியல? என்னடி, நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் திமிர்த்தனம் கூடிக்கிட்டே தான் போகுது. எல்லாம் அந்த ஆளு கொடுக்குற இடம் தானே இருக்குது இன்னைக்கு அந்த ஆளுக்கு. நீயா நானானே பார்த்துருவோம். இங்கே பாருங்க, வரும்போதே கத்திக்கிட்டே வருவீங்களோ? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யாருக்கிட்டையாவது மழுக்கு நிற்கணும், அப்பதான் நல்லா நேரம் போகும் போல. எனக்கு அப்படி இல்லை, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அவகிட்ட ஃபைல் கேட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் நீங்க வந்து என்ன ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? என் வேலையை செய்ய விட மாட்டீங்களா? குட் மார்னிங்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. இவளை யாரு வேலைக்கு சேர்த்தது? முதல்ல இவளை இங்க இருந்து துரத்துங்க. இவளால என் நிம்மதியே போச்சு. வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கா. என்ன அனிதா, என்ன பேசுற? அரவிந்த் தான் இவ்வளவு வேலைக்கு சேர்த்தான். இப்ப எதுவும் பிரச்சனையா? ஏதாவது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாளா? வேலையை பத்திலாம் எனக்கு தெரியல, ஆனா இவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்காத எவளும் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடாது. முதல்ல இவ சீட்டை கிழிச்சு இவளை வீட்டுக்கு அனுப்புங்க. அனிதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு பர்சனலா 1000 ப்ராப்ளம் இருக்கலாம், அதுக்காக வேலை செய்யறவங்கள தொந்தரவு பண்ணாத. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன அனிதா, உனக்கு என்ன பிரச்சனை? தினம் தினம் ஆபீஸ்ல வந்து இப்படி கத்திக்கிட்டு எல்லாரும் நிம்மதியும் கெடுக்கிற, எல்லாரையும் வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணுத. உனக்கு என்னதான் பிரச்சனை? சார், நான் சொல்றேன் சார். நான் ரீட்டா கிட்ட ஃபைல் தான் கேட்டுட்டு இருந்தேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. வந்த உடனே வேலையை விட்டு போன்னு என்னை தொந்தரவு பண்றாங்க. எனக்கு ஒரே தொந்தரவா இருக்கு. நானே வேலையை விட்டு போயிடுறேன் சார். என்னால தானே எல்லா பிரச்சனையும். போதும், அப்படியே நடிக்காத. முதல்ல அதை செய்யி. ஏமா, நீங்க போய் வேலையை பாருங்க. அவ தான் அறிவு கட்டத்தனமா பேசுறானா, நீங்களும் அதை கேட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பின்ன என்ன சார், தினம் தினம் வந்து நின்னுக்கிறாங்க, ஒரு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஒரே டார்ச்சரா இருக்கு. என்ன வேலையை விட்டு போ, ஏண்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, ஏண்டி அதை போட்டிருக்க, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல, எரிச்சலா வருது, உன் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல, வந்த உடனே எனக்கு குட் மார்னிங் சொல்றதை விட உனக்கு என்னடி வேலை, அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்க பாசா இவங்க பாசா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. ஏய், என்ன பேசுற? அனிதாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கா உன்னை இங்க ஆபீஸ்ல வச்சிருக்கோம். அறிவு கட்டத்தனமா ஏதாவது பேசிட்டு இருந்த, நானே உன்னை வீட்டை பார்க்க அனுப்பிடுவேன். சாரி சார், அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிறது என் நோக்கம் இல்லை. ஆனால் என்னை வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா எப்படி சார் நிம்மதியா வேலை பார்க்க முடியும்? அனிதா, தேவையில்லாம வம்பு பண்ணாத. மரியாதைய வீட்டை பக்கம் போ. ஏங்க, அவ நல்லா நடிக்கிறா, உங்களுக்கு அது தெரியல? உங்க ரெண்டு கண்ணையும் நல்லா திறந்து பாருங்க. அவ டைப்பா நடிக்கிறா. அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அனிதா, இது என்னோட ஆபீஸ். உனக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு இங்க ஒன்றும் அவசியம் இல்லை. உன்னை யார் முதல்ல இங்க வர சொன்னா? இங்க பாரு, அவங்கள வேலை செய்ய விடு. சும்மா தேவையில்லாம உன் சந்தேக புத்தியால எல்லாரையும் டார்ச்சர் பண்ணாத. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அப்ப சந்தேகப்பட்ட ஆபீஸ்க்கு வர்றாங்க? சார், உங்களை கூட என்ன சேர்த்து வச்சா சார் சந்தேகப்படுறாங்க? ஐயோ, என்ன சார், இவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு குணம் இருக்கா? யாராவது கட்டின புருஷனை சந்தேகப்படுவாங்களா? அதுவும் உங்க கூட என்ன சேர்த்து வச்சு? என்ன சார்? ஏய், வாய மூடு. அவன் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டானா அதை புடிச்சுக்கிட்டு நிப்பியா? ஏய், உனக்கு அறிவில்ல? அனிதாவை கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு பேசு. பப்ளிக்ல நின்னுக்கிட்டு இப்படியா பேசுறது? என்னடா செய்ய சொல்ற? தினம் தினம் இவளோட டார்ச்சரா இருக்கு. நேத்து தான் வீட்டில் சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ்க்கு வராதுன்னு. அவ ஐஸ்வர்யாவும் எவ்வளவோ எடுத்து சொல்றா, கேட்க மாட்டேங்கிறா. இங்க வந்து நின்னுக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா இவகிட்ட மல்லுக்கு நிக்கிறாளே. அவளோட இவ மூத்தவ தானே, கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நின்று இப்படி மல்லுக்கு நின்னா அசிங்கமா இருக்காது? வேலை நடக்குமா? இங்க பாருங்க, இவ சரி கிடையாது. இப்பவும் சொல்றேன், டைப்பா நடிக்கிறா. ஏங்க, பின்னாடி நிக்கிற இந்த பொண்ணு, அதை நான் ஏதாவது சொல்றேன்னா அன்னையிலேருந்து இனிய வரைக்கும் அது ஆஃபீஸ்க்கு வரதான் செய்யுது. அது இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட தான் செய்யுது. என்னைக்காவது நான் குத்தமா சொல்லியிருக்கேனா? ஆனா இவளை பார்த்த உடனே எனக்கு வித்தியாசமா தெரியுது. இவ சரி இல்லைங்க. ஒழுங்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒழுங்கா இவளை வீட்டை பக்கம் அனுப்புங்க, இல்ல நம்ம நிம்மதியே போயிரும். வாய மூடு அனிதா. தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் யாரனாலும் என் கூட சேர்த்து வச்சு சந்தேகப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. என்ன புத்தி இது? இங்க பாரு, உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, யார் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப யாரை தான் நம்புவ? இங்க பாரு, வேலையில 1000 பேர் வருவாங்க போவாங்க. சும்மா ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு பொண்டாட்டியும் போய் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. என்னைக்காவது வீட்டில் இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு மணிக்கு ஒரு தடவை ஃபோனை போட்டும் இல்லை வீட்டு வாசல்ல வந்து நின்னும் நான் சந்தேகப்பட்டு இருக்கேனா? அறிவு கட்டத்தனமா எதையாவது செய்யாத. ஒழுங்கு மரியாதையா வீட்டை பக்கம் போ. அட கடவுளே, சந்தர்ப்பத்துக்கு கிடைச்ச உடனே நம்மளை குத்தி காட்டுறானோ, பொண்டாட்டியை சந்தேகப்படுறோன்னு. சார், எதுக்கு சார் என்னால் வீண் பிரச்சனை? நான் இந்த ஆஃபீஸை விட்டே போயிடுறேன். என்னால் தான் உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த மேடம் தேவையில்லாமல் சந்தேகப்படுறாங்க. இன்னைக்கு என்ன சேர்த்து வச்சு பேசுவாங்க. ஆனால் நாளைக்கு நான் போகிற வேற யாராவது வந்தால் அவங்களையும் சேர்த்து வச்சு உங்கள் கூட சந்தேகப்படுவாங்க. கவனமாக இருங்க சார். எல்லாம் உங்கள் நேரம். என்ன செய்கிறது? நான் கிளம்புறேன் சார். போதண்டி, ரொம்ப ஓவராக நடிக்காத. எல்லாருக்கும் நீ நடிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க மேடம், அவ அறிவு கட்டத்தனமா சொல்லிட்டு இருக்கா. அவ பேச்ச கேட்காதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இங்க பாருங்க, நீங்க போனா வேற யாராவது வருவாங்க. அவளையும் சேர்த்து வச்சு என் கூட பேசுவா. பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்?
அதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? இவ மாற மாட்டா. நீங்க போய் உங்க வேலையை செய்யுங்க. சரிங்க சார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால உங்களுக்காக நான் போய் என் வேலையை பார்க்குறேன். இங்க பாரு அனிதா, மரியாதையே சொல்றேன், வீட்டை பார்க்க போ. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. வாடா. மேடம் நீங்கள் கிளம்புங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். சே, தினம் தினம் இவ்வளோட பாடாதான் இருக்கு. என்னம்மா போயிட்டாளா? போயிட்டாங்க சார். ஆனால் நீங்கள் இவ்வளோ கடினமாக உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. என்ன மேடம் செய்ய சொல்றீங்க? தினம் தினம் இவளோட பிரச்சனையா தான் இருக்கு. அந்த பொண்ணு இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா. இவ ஆபீஸ்க்கு வந்த அன்னையிலிருந்து அவகிட்ட மல்லுக்கு தான் நிக்கிறா. என்ன செய்ய சொல்றீங்க? சரிங்க சார், நீங்கள் பொறுமையாக பேசி பாருங்க. சார், எனக்கு ஒரு 3 மணிக்கு கிளம்ப வேண்டியது இருக்கும். அதனால் ஃபைலை அவகிட்ட கொடுத்துட்டு போகிறேன் சார். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. உனக்கு என்னடா ஆச்சு? பைத்தியமா? ஏண்டா அவதான் அப்படி இருக்கானா, நீயும் இப்படி நடந்துக்கிற? ஏய் பாவம் அனிதா, எவ்வளவு வருத்தமா போனா தெரியுமா? நான் வேணா அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடட்டா? அறிவு கட்டத்தனமா உளராதடா. என்ன பேசுற நீ? எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்க முடியும்? இவன் இல்லைன்னா இன்னொருத்தி வருவா. இந்த அனிதாக்கு நாளுக்கு நாள் சந்தேக புத்தி கூடிக்கிட்டே போகுது. சரிடா, பாவம் அனிதா போய் அழுதுகிட்டு இருக்க போறா. வீட்டுக்கு போய் பொறுமையா பேசு, நான் பாத்துக்கிறேன். சரிடா, நான் கிளம்புறேன். தினமும் இவளோட டார்ச்சரா தான் இருக்கு. தலை வலிக்குது. சரி, கவனமா இரு, நிதானமா அவளை கூட்டி வச்சு பேசு. பசங்க முன்னாடி உடனே கத்த ஆரம்பிச்சிடாத. சரிடா, பாத்துக்க, நான் வரேன். சரி சரி, கிளம்பு. போடா போ, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இனி தினம் தினம் டார்ச்சர் தான். என் பொண்டாட்டி கூட சேர்ந்து 24 மணி நேரம் கெக்க பக்கன பல்லையா காட்டுற. அவளும் அண்ணன் நொண்ணு அண்ணன் நொன்னாங்கிறா. யாருக்கு தெரியும் உங்க 2 பேருக்கு இடையில என்னன்னு? என்னடா தம்பி, எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? அண்ணே, இன்னைக்கு உனக்கு விஷயம் தெரியுமா? 6ஆம் கிளாஸ் பையன்ல, அவனை கூட்டி வச்சு பிரின்சிபல் மேடம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. நான் ஊடல போய் என்னன்னு எட்டி பார்த்தனா நானே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? என்னடா தம்பி சொல்ற? 6ஆம் கிளாஸ் பையனா? அப்படி என்ன பண்ணா? ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு லெட்டர் எழுதி அவ பேக்ல வச்சிருக்கான். அத அவ அம்மா பார்த்து பிரின்சிபல் மேடத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாம். என்னன்னு சொல்ற? என்ன லெட்டர்? ஐயோ, இவன் ஒருத்தன் இவனுக்கு புடிய வைக்கிறதுக்குள்ளேயும் தலையே வச்சிடும். பொம்பளை பிள்ளைக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்றோம். என்ன லீவ் லெட்டரா கொடுத்துருக்க போறான்? என்ன தம்பி, என்னடா தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க? எதுக்குள்ள சிரிக்கிற? ஐயோ அண்ணே, பொம்பளை பிள்ளைக்கு ஏதோ லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டானா. ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருக்கான். அதான் பிரின்சிபல் மேடம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் எட்டி பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பா வந்துட்டு அதான் அப்படியே திரும்பி வந்துட்டேன். சீ, என்னடா தம்பி, விட கெட்ட பையலா இருப்பான் போல. ஏன் அப்படி பண்றான்? ஐயோ அண்ணே, அத அவங்கிட்ட தான் கேட்கணும். நீ என்கிட்ட கேட்டா எனக்கு அப்படி தெரியும். என்னமோ நான் எழுதி கொடுத்த மாதிரிலாம் பேசுற. சீ, வெறும் பேட் பாய்ஸ். ஐயோ அண்ணே, அவனுக்கு யாரையோ பிடிச்சிருந்தா அது அவனோட தனிப்பட்ட விஷயம். அதுக்கு உனக்கு எதுக்கு இப்படி கோவம் வருது? என்னமோ நாளா யாரு பேக்கலையோ எழுதி வச்ச மாதிரி நீ கோவப்பட்டுட்டு உட்காந்துருக்க. அப்படிப்பட்ட பேருவ கூடலாம் சேராதுல தம்பி. நான் ஒன்னையும் கெடுத்துட போறானுங்க. ஐயோ, என்னென்ன நீ இப்படி இருக்கிற? உனக்கு அம்மாவை பிடிக்குமா? உனக்கு அப்பாவை பிடிக்குமா? சொல்லு. ஆமா பிடிக்கும், அதுக்கு நல்லா. ஐயோ அண்ணே, அவனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அவன் எழுதி அந்த பிள்ளை பேக்ல வச்சதான் தப்பு. என்னத்துக்கு இப்படி வேண்டாத வேலை பண்றான்? அதான் பிரின்சிபல் படத்திட்ட மாட்டி இப்படி அசிங்கப்பட்டுட்டு நிக்கிறான். அதுக்கு நீ என்கிட்ட ஏன் கோவப்படுத? என்னோட தம்பி சொல்ற? ஆமா, உனக்கு கருப்பு கவிதாவை பிடிக்குமா? பிடிக்கும், அதுக்கு? உனக்கு கருப்பு கவிதாவை பிடிச்ச மாதிரி அவனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு. அவனுக்கு பேசதான்
இருக்காங்களா? நீ வேற எல்லாத்தையும் போட்டு இப்படி குழப்பிக்கிட்டே இருக்காத. அது அவனோட தனிப்பட்ட பிரச்சனை. எனக்கு சிரிப்பு வந்துட்டு, இந்த பையன் எதுக்கு இப்படி அசிங்கப்பட்டான்னு. நீ வேற அப்படி மூஞ்சி தூக்கிட்டே இருக்காத, சரியா? சரியில்ல தம்பி, ஆனாலும் இப்படி பயில்வ கூடலாம் சேராத, சரியா? ஐயோ அண்ணே, யாரு கூடயும் நம்ம சேர்றதுலலாம் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். அவங்க சொல்றத நாம எதை எடுத்துக்கணும் அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது. நமக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்யணும், சரியா? சரியில்ல தம்பி, நீ சொல்றதுதான் சரி. சூப்பர்ண்ணே, நீ தான் சொன்ன பச்சலாம் காக்கட நல்ல அண்ணன் தெரியுமா? நீனும் நம்மள தம்பி, நல்ல தம்பி. எனக்கு கொடுத்துருக்குது நல்ல தம்பி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அண்ணே, எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ டபக்குன்னு கோவப்படுற. கோவம்லாம் படக்கூடாது. என்னடா நடக்குன்னு யோசிக்கணும் தெரியுமா? நீ யோசிக்கவே மாட்டேங்க. அடேங்கப்பா, நீங்க அண்ணனுக்கு அறிவுரை சொல்றீங்களாக்கும்? ஐயோ ஐசுமா, நீ எப்போ வந்த? நானும் அண்ணனும் பர்சனலா பேசிட்டு இருக்கோம். நீ நின்று ஒட்டு கேக்குறியா? ஐயோ, ஒட்டெல்லாம் கேட்கல, நேராவே வந்து கேட்டேன். அம்மா, தம்பி எவ்வளோ அடிவா பேசுறான்னு தெரியுமா? நல்லா பேசுறாம்மா. அவன் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் அவன் வலையில விழுந்துட்டியா? அவன் சரியான ஆளுதான். உன் பிள்ளைல எப்படி இருப்பான்? ஒன்னே மட்டும் தானே இருப்பான். அடப்பாவி, என்னையே காரணமா சொல்றியா? பின்ன உங்ககிட்ட இருந்து தான் எல்லாம் கத்துக்கிட்டேன். நானும் கோவப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். அதான் அண்ணனுக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணே கோவப்படாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ, பெரிய மனுஷன் அண்ணனை கோவப்படாதன்னு சொல்றீங்களாக்கும்? கோவப்படுறது அண்ணனா நீனா? உனக்கு எப்பவும் என்னையே தான் சொல்லணும். போமா, நான் ஒன்றும் கோவப்படல தெரியுமா? சரி சரி, டைம் ஆயிட்டு, 2 பேரும் சாப்பிட வாங்க. அம்மா, அம்மா வெளியே போச்சே, வந்துட்டா. என்னடா, எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாளா? நானும் ஆளை காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் வரவே இல்லை. அனிதாம்மா ஒண்ணுமே சொல்லல, டக்குன்னு கிளம்புச்சு, டக்குன்னு போயிட்டு தெரியுமா? ஆமாம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அம்மா ஒண்ணுமே சொல்லல. சரிடா, வாங்க ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய், என்றும் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், மாமா அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? என் மகளுக்கு சனிக்கிழமை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நேம் நிஷா. மாமோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா சாப்பிட்டீங்களா? மாமா ஐ லவ் யூ ஸோ மச். மாமா சனிக்கிழமை வாழ்த்து சொல்லுங்கள், நாளைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். அனைவரும் நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பர். அனிதாக்கா கோவப்படாதீங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்வம், உமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். உமா, அருண் செல்வம், அஸ்வின் செல்லம், ஆட்டுக்குட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் நிஷா செல்லம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னைக்கு போல் எப்போவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நிஷா குட்டி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். ஐ லவ் யூ ஸோ மச் செல்லக்குட்டி. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நிஷா செல்லம், எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தங்கம். நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், இது அம்மாவோட ஆசை. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் நிஷா குட்டி, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ ஸோ மச். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நிஷா குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு மை டியர் நிஷா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் நிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். விஷ் யூ
ஹாப்பி பர்த்டே. எப்பவும் ஹாப்பியா இருங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? ஐ லவ் யூ so மச். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நிஷாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாகவும் ஜிஎன்ஜி ஸ்டோரிஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நிஷா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி, ஐ லவ் யூ செல்லான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ so மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச் அக்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச் ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச் ஆண்டி. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதா, ஹாய் அக்கா, ஐசக்கா, அனிதாக்கா, என்னோட அருண், அஸ்வின் செல்லம். நான் ஏன் கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்தேன்னா, நாளைக்கு எங்கள் அப்பாவோட இறந்த நாள் 4வது வருஷம். இந்த வருஷம் அவங்க கூட இருக்கணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க. அதனால் கஷ்டப்பட்டு வந்தேன். ரொம்ப முடியாமல் போச்சு. நான் கஷ்டப்பட்டு வீடியோ பார்த்து ஒரு நாள் கமெண்ட் பண்ணுங்க, என் பேரை சொல்ல மாட்டீங்க. அதனால் கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணிட்டேன். அரவிந்த் மாமா வெயிட் பண்ணுங்க, பெரிய அப்பு ரெடியாக இருக்குது. அனிதா சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐசக்கா எல்லா விஷயத்தையும் பொறுமையாக இருக்கீங்க. அனிதா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க. என் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மாமா ஐ லவ் யூ, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க, ஸ்வீட் மாமான்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அம்மா ஆசைப்பட்டது சரிதான், நீ அம்மா கூட இருக்கணும். நேற்று எங்களால் வீடியோ போட முடியல, சாரிம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உடம்பு நல்லா பார்த்துக்க, நல்லா ரெஸ்ட் எடுமா. அந்த நிலாவத்தான் நான் என் கையில் பிடிச்சேன் ஏரா சாத்திக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். உடம்ப பார்த்துக்கங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லுவோம். உங்களை யாரும் மறக்க மாட்டோம். சில சமயம் டைம் ஆயிட்டுங்கிறதுனால சொல்லாமல் விட்டுருப்போமே தவிர உங்களை யாரும் மறக்க மாட்டோங்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா, உடம்ப பார்த்துக்கோங்கக்கா. ஹாய் சந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கள். நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா, உடம்ப பார்த்துக்கோங்கக்கா, கவலைப்படாமல் இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, ஆட்சியை காட்டுன்னு சொல்லுங்க, நல்லா சாப்பிடுங்க, சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹெச்டபிள்யூஏஜஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்லம், ஃப்ரெண்டு மட்டும்தான் கூப்பிடுவியா, என்ன கூப்பிட மாட்டியா சாப்பிட அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிடுறேன், சரியா? எல்லாரும் வாங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வரணுங்களா? நீங்கள் அங்கே இருந்துகிட்டே சொல்கிறீங்க. கண்டிப்பாக வாங்க, எல்லாருக்கும் நான் சாப்பாடு தரேன், சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் அரிசோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அருண் செல்லம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம். லவ் யூ அருண், அஸ்வின் செல்லம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஜோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே. ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்னையும் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. ஐஸ்வர்யாக்கா, அருண்செல்லாம், அஸ்வின்செல்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா கோவப்படாதீங்க, ஐஸ்வர்யாக்கா கோவப்படாதீங்க, அனிதாக்கா ரொம்ப பாவம், அருண்செல்லாம், அஸ்வின்செல்லாம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா. ஹாய் செல்லம் குட்டீஸ், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா. எல்லாரும் ட்ரெஸ்ஸு வேறு லெவல் மாஸ்.
எங்க எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா நீங்கள் கொழுந்தியா கொழுந்தியா மாறிட்டாங்க. அது பிரேக்கப் சொன்னால் இப்போ அரவிந்த் மாமா நோ பிரேக்கப், யுவர் ரியலி கிரேட் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் மாமா, கொழுந்தியாவுக்கு சாங் பாடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சங்கீதாக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி, ஐ லவ் யூ. ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? சாப்பிட்டாச்சா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தேன் நானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டேன், விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன். ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் வெனிஸ்பெக்ட் அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? பிரில்லியன்ட் கிட்ஸ் ஐஸ் அம்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அத்தான், ஹாய் அனிதா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆசிரியர் அருண், ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, அழகாக இருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. எனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்காது. உங்களை பார்த்ததும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் செல்லக்குட்டியெல்லாம். ஐ லவ் யூ புஜுக்குட்டி, அம்முக்குட்டி, பப்புக்குட்டி, தங்கக்குட்டி, செல்லக்குட்டி, என்னோட பட்டுக்குட்டி தங்கங்களா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அதான் நீங்கள் இன்றைக்கி பாடினீங்களா? ஐ எம் ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷம். ரொம்ப நன்றி அத்தான். உங்களுக்கும் அனிதாக்கா ஐ லவ் யூ. ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் மாசாக இருக்குது. உங்கள் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஸ்வின், அருண், அனிதா, ஐஸ்வர்யா எல்லோருடையும் ரொம்ப பிடிச்சிது. அத்தானோட அதை விட ரொம்ப அழகாக மாசாக இருக்குது. வீடியோவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புச்சுக்குட்டி என்ன பண்ணுது? சாப்பிட்டுச்சா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கு குட்டி, பாட்டு குட்டி சாப்பிட்டுச்சா? ஐ லவ் யூம்மா. எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோ போடல, சாடிம்மா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, பாய். ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் லிட்டில் நெக்ஸ்ட் டைம் புட் மோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சாரிக்கா, இன்னும் 2 சேனலுக்கு எக்ஸ்ட்ராவாக வீடியோ போடுறதுனால ரொம்ப சின்னதாகிடுது. அப்பப்போ வீடியோ கமெண்ட்டு சேர்த்து போடுறதுனால டைம் ரொம்ப எடுக்குது. அதனால தான் அப்படி பண்ண முடியல. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ் எல்லாம் அங்கே நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அருண், அஸ்வின் 2 செல்லமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிதாக்கா, இந்த பொண்ணு சரியில்லை, ஆஃபீஸை விட்டு விரட்டி விடுங்க, எனக்கும் பிடிக்கல. 2 பேரும் சாரி, ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ட்ரெஸ் சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச். உமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சொல்கிறது அத்தா மரமண்டையில் ஏறவே மாட்டுக்கு. இன்றைக்கி என்கிட்ட சண்டை தான் போட்டிருக்காரு. என்ன செய்ய சொல்கிறீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? குட் மார்னிங் அத்தான், அனி, ஐசு, அஸ்வின் எல்லாரும் நல்லம்மா. அஸ்வின் என்னையும் மறந்துட்டேன்.
நானும் விருந்துக்கு வரலாமா? அனிதாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதான் அனி இப்படி நடந்துக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் என்னன்னு தெரிஞ்சிடும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் ஸ்டோரி. அதனால அஸ்வின் உன் மேலே கோவமாக இருக்கேன், என்னை மறந்துட்டேன், கவலைப்படாதீங்க அத்தான். நான் எப்போவுமே உங்களை பிரேக்கப் பண்ண மாட்டேன். சரிங்க அத்தான், நம்ம எப்போ சினிமா பார்க்க போகலாம்? காரில் போக வேண்டாம் அத்தான், பைக்கில் போகலாம் அத்தான். ஐ லவ் யூ ஸோ மச் உமா உமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன யாழ்னியக்கா, அத்தானை கூட்டிட்டு பைக்கில் ஊர்வலம் போக போறீங்களா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? சாரி அக்கா, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் டைமே இருக்க மாட்டேக்கு, என்ன செய்கிறது? ஐ லவ் யூ ஸோ மச். வாட்ஸ்அப்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியலக்கா, சாரிக்கா. பசங்களோட பிஸி ஆயிடுது, டைமே இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க. அம்மா ஃபோன் பண்ணாங்களா? கேட்டேன்னு சொல்லுங்கள். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் யாழ்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உடம்ப பார்த்துக்கோங்க. உடம்பு எப்படிக்கா இருக்குது? சாப்பிட்டீங்களாக்கா? ஹாய் யாழ்னி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. எங்கேனாலும் உங்களை கூட்டிகிட்டு தான் போவோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட வாங்க. நான் உங்களை விட்டுட்டுலாம் எடுக்க மாட்டோம், உங்களை விட்டு சாப்பிடவும் மாட்டோம், மடக்கவும் மாட்டோம். அஸ்வின் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்திருக்காது. ஐ லவ் யூ அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே அஸ்வினும் ஒரு புலோவில் உங்களை மறந்துடுவான். அதுக்காக இப்படிலாம் கோச்சிக்க முடியுமா? அதெல்லாம் இல்லை. நான் தான் மலேசியா வரேன்னு சொல்லிடுவேன், சிங்கப்பூர் வரேன். அஸ்வினோட பஸ் அங்கே வந்த உடனே உங்களை மீட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம். ஐ லவ் யூ அம்மா. உங்களை விட்டுட்டு எப்படி சாப்பிட முடியும்? நான் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்ருப்பேன் தெரியுமா? ஐ லவ் யூ ஸோ மச். டேக் கேர்மா. ஹாய் ஸ்ரீ சோபனா, எப்படி இருக்கீங்க? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேத் ஹோஸ்ட், பியூட்டிஃபுல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ஹாய் மோகனா, சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் யுகா, தேங்க்யூ. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்